தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர். உள்ளம் தூய்மையாக இருக்கணுமா பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன் இறை வார்த்தையை கேளுங்க கேளுங்கன்னு சொல்கிறேன். முக்கியமாக புதிய ஏற்பாடு பவுலடியாருடைய கடிதங்கள்லாம் கேளுங்கன்னு சொல்லுவேன். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளம் மென்மையாகும், கனிவாகும், எல்லாவற்றை விட தூய்மையாகும். எதை பார்க்கிறோமோ, எதை படிக்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் உருவாக்குறோம். எதை பார்க்கிறோமா, படிக்கிறோமா, கேட்கிறோமா, கெட்ட கெட்ட படத்தெல்லாம் பார்க்குறது. எப்படி உள்ளம் தூய்மையாகும்? நான் அன்னைக்கு சொன்னேன், 8 மாத குழந்தைக்கு மொபைலை கொடுத்து நீ பாருன்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஆசையாக டிவி பார்த்துட்டு இருக்கு, கதை பேசிகிட்டு இருக்கு, அது என்ன ஒரு மொபைலில் பேசிகிட்டு இருக்கு. அந்த பிள்ளை 8 மாத குழந்தை என்னத்தை பார்க்குது? டுமில் டுமில், சண்டை ஃபைட்டு. 8 மாதத்துலேயே அந்த குழந்தைய நாசமாக்கிட்டாங்க இந்த அம்மா. எதை பார்க்கிறோம்? தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர். ஆண்டவர் அவர்கள் கடவுளை காண்பார்கள். பாருங்க,